life also, it is not enough. மாஸ்டர்ஸ், அதாவது நம்ம வந்து நம்முடைய ஞானத்தை வந்து இது பகிர்ந்து கொண்டிருக்கோம். அதாவது இந்த ஆன்மாவை பற்றி நம்ம இந்த ஞானத்தை வந்து சொல்லிட்டே இருக்கோம். நம்முடைய வாழ்நாள் பூராவும் இந்த ஆன்மாவை பற்றியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு மாஸ்டர். See, last 2 days we have been telling that the soul selects or elect what type of life it should take. Hello, am I not audible? Yes, audible. Vatsala madam told no sound. No, he has to check us. I can hear you, sir. Yeah, clearly. Okay. So, suppose என்ன சொன்னாருன்னா, just please sir, 2 நாளா வந்து நம்ம வந்து இந்த சோல் வந்து என்ன மாதிரியா வந்து அது முடிவு பண்ணுது, செலக்ட் பண்ணுது, எலெக்ட் பண்ணுது, அவங்களுடைய சோல் பிரயாணம், அப்புறம் பிறவி எடுக்கிறது, இதை பத்தி நம்ம 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம். Suppose you fail to learn the subject whatever you have chosen and come onto this earth to learn, and you have not learned, you have failed to learn, suppose. Again you have to take birth on the similar lines till you learn it. மாஸ்டர்ஸ், நம்ம வந்து ஒரு பர்பஸ்க்காக வந்து இந்த பூமிக்கு வந்து நம்ம அனுபவப்படுறதுக்காக வந்திருக்கோம். அந்த அனுபவத்தை நம்ம அடையலை, அதை வந்து நம்ம வந்து அதில் தோல்வி கண்டுட்டோம் அப்படின்னா அந்த அனுபவத்தை பெற வரைக்கும் நம்ம திரும்ப வந்து பிறவி எடுக்க தான் வேணும். அதுதான் வந்து இந்த சோல்களுக்கு ஒரு முடிவு. So again and again and again and again you will be taking birth on this earth till you complete that lesson. அதாவது தொடர்ந்து 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 நம்ம வந்து பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்துட்டு எந்த ஒரு அனுபவத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோமோ அது அந்த ஒரு முடிவு ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம வந்து பிறவி எடுத்து தான் ஆகணும். I can tell you one example here. One lady has come with a fear that she may lose her son may die. So she has been under terrible fear since the boy was born. She lost her husband when the boy was very young, and since then she has been raising that boy with all care and with all fear that even if she don't care for a single minute, she may lose him. மாஸ்டர், ஒரு அனுபவம், ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு பெண் அதாவது பிறவி எடுக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அவன் வந்து இறந்து போயிடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியரோட வந்து வராங்க. அதாவது அந்த அந்த ஃபியர் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது அதான் அவங்க ஹஸ்பண்ட் வேற இறந்து போயிடுறாரு, ஆனா அவங்க வந்து அந்த பயத்தோட இருக்காங்க, என்னுடைய பையன் வந்து இறந்து போயிடுவானோ. ஏன்னா அவங்க பயத்தோட தான் வந்து அந்த பிறவி எடுத்திருக்காங்க. Now the boy is going to college, studying PUC first year. அவர் வந்து இப்ப காலேஜுக்கு போறாரு, அந்த பையன் PUC first year அவர் படிக்கிறாரு. Even then she travels in the same bus along with the son, goes up to the classroom, leave there, come back again evening. She picks that boy from the classroom, take along with her to the house. She was not even allowing the boy to play anything.
அந்த அம்மாவுக்கு அந்த பயம் இருந்ததுனால அந்த பையன் அவ்வளவு பெரியவனானா கூட அந்த பையன் கூடயே பஸ்ல டிராவல் பண்ண வேண்டியது, ஸ்கூல்ல கொண்டு போய் அதை விட வேண்டியது, அது மறுபடியும் அவரை வந்து கூப்பிட்டு வர வேண்டியது. ஏன்னா அந்த பயம் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அவனை வந்து விளையாட கூட விடுறது இல்லை, அவனை ஃப்ரீயா விடுறது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து பயம், அதாவது என்னுடைய பையன் என்னை விட்டுட்டு போயிடுவானோ இறந்து போயிடுவானோன்ற அந்த பயத்தோடயே இருக்கிறதுனால இவ்வளவு எல்லாம் அவங்க செய்யறாங்க. So all his friends were laughing at him because she was coming to the school, dropping him up to the classroom and picking from the classroom and going back. So all his friends were insulting this boy. அதாவது அந்த பையனுக்கு வந்து நிறைய இன்சல்ட் கிடைக்குது. ஏன்னா என்ன இவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டு உங்க அம்மா வந்து சின்ன குழந்தை மாதிரி ஒண்ணு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை வந்து ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறாங்க, ஏளனமா பேசுறாங்க அந்த பையனை. Though that boy was protesting like anything, his mother was not listening. She was continuously doing. அதாவது அந்த And பையன் வந்து அவங்க அம்மாவோட சொல்றான், வேணாம் மம்மி என்னை விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். இருந்தாலும் அவங்க அம்மா வந்து அதை அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பயம் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கு, விட மாட்டேன்றாங்க. she also knows that it is a baseless fear, but she could not help. So somebody told her, you do meditation, you may come out of the fear. அவங்களுக்கு தெரியுது, அதாவது இது செய்து தவறுன்னு தெரியுது, மெடிடேஷன் பண்ணா அவங்களுக்கு வந்து போகணும்னு தெரியுது. இருந்தாலும் அவங்க வந்து அதை விட மாட்டேங்கிறாங்க, அப்படியே செஞ்சிட்டு இருக்காங்க. So even after doing meditation for 6 months or 1 year, she did not come out of the fear. So she came for counseling to us. அதாவது அவங்க மெடிடேட் வந்து 6 மாசம் வந்து மெடிடேட் செஞ்சிட்டு இருந்தா கூட அவங்க அந்த அந்த பையனை வந்து நெருக்கமாக கூடயே வச்சுட்டு கண்ணு மேல கண்ணு வச்சு அவனை பார்த்துட்டே இருக்கிறத விடல. அவங்க வந்து சார் வந்து கண்டக்ட் பண்ண அந்த கவுன்சிலிங் செஷனுக்கு வந்தாங்க. So when we made her to sit in the deep meditation with a little bit of sankalpa, she saw the picture of Subhadra, the wife of Arjuna of Mahabharata. அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, கவுன்சிலுக்கு வரும்போது அவங்கள வந்து நீங்க தியானத்துக்கு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல உட்காருங்க. அவங்களுக்கு அந்த தியானத்துல வந்து அவங்க வந்து சுபத்ரா இருந்திருக்காங்க. அதாவது அர்ஜுனுடைய, அதாவது மகாபாரதத்துல அர்ஜுனுடைய ஒய்ஃபா அவங்க இருந்திருக்காங்க. So you all know about the story of Subhadra. She lost her son Abhimanyu in spite of the fact that he is a great warrior. His father is a great warrior. His uncles are great warriors. His uncle Krishna himself is God. In spite of all these people, Abhimanyu could not be survived and Abhimanyu was killed. மாஸ்டர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மகாபாரதத்துடைய கதை. அதாவது சுபத்ராவுடைய வீட்டுக்காரர் அர்ஜுனன், அது அவருடைய பையன் தான் அபிமன்யு. அபிமன்யு அந்த மகாபாரத போர்ல வந்து அவன் வந்து இறக்க வேண்டியதா இருக்கு. அதாவது அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய போர் வீரர், அதே மாதிரி அவங்க மாமா வந்து கிருஷ்ணா வந்து கூட ஒரு பெரிய, அதாவது காடனுடைய அவதாரம். அப்படி இருந்தாலும் அபிமன்ய வந்து அவங்களால காப்பாற்ற முடியல. So she has the terrific fear that even God is there, even God also cannot save her son. That was her fear in that life. அவங்களுடைய நிலைமை என்னன்னா, கடவுளே நம்ம கூட இருந்தாரு, அப்படி இருக்கும்போது கூட என்னுடைய மகன் அபிமன்யு இவங்களால காப்பாற்ற முடியல அப்படின்ற அந்த ஒரு பயத்தினாலேயே அவங்க இருந்திருக்காங்க. So again she has taken a birth. Again she was in the terrible fear. Again she lost her son because of that. அதாவது அதே ஒரு இதுலயே வந்து அவங்க வந்து பிறவி எடுத்து, அதே மாதிரி அவங்களுடைய ஒரு அந்த பிரிவில வந்து ஒரு பையன் தான், அவனும் வந்து அவங்க இறந்துட்டான் பையன். So again she has taken birth. Again she has taken birth. Almost 10 times she has taken birth with the same fear, and all the 10 times she lost her son. அதாவது அவங்க அந்த ஒரு பயத்தோட ஒரு 10 முறை வந்து பிறவி எடுத்து 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 அதே பயத்தோட இருந்து அவங்க வந்து அந்த பையன், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த பையனை வந்து இழந்துகிட்டே இருக்காங்க.
ஒவ்வொரு பிறவிலையும். So this is her 11th incarnation after Subhadra, and this incarnation also she came with the fear, because that fear has not gone. She has taken so many births to get rid of this fear, and fortunately she has come into meditation. அதாவது மாஸ்டர் சுபத்ரா வந்து 10 பிறவியில எடுத்து அந்த மாதிரியான அனுபவம் இப்போ வந்து அந்த 11வது பிறவி வந்து எடுத்திருக்காங்க. அவங்க வந்து அப்பயும் கூட அவங்க அந்த பயத்துல இருந்து வெளியே வர முடியல. லக்கிலி அவங்க என்ன பண்ணாங்க, இந்த தியானம் பண்றதுல வந்தாங்க. So she has seen the design of Abhimanyu. Abhimanyu came and told that because of this design, I know that I will be dying, because in your womb itself, that Padma Vyuha, it was only half was given to me, remaining half was not given. So because I will be dying in the battlefield, I knew it. So I came with that purpose only, to die in the battlefield. But you did not realize, and you have scolded everybody, including your brother Krishna. அதாவது அபிமன்யு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து வந்திருக்காரு. அதாவது எனக்கு தெரியும் நான் வந்து இறப்பேன். ஊம்ல இருக்கும்போதே, அவன் மதருடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே நான் வந்து அர்த்தமாக இறந்த மாதிரி. ஆனா நான் வந்து இந்த போர்ல வந்து இறந்து போயிடும் எனக்கு தெரியும். நான் சொன்னேன், ஆனா நீங்க அதை பத்தி அதாவது நீ உணரல அப்படின்னு சொல்லி அவர் அபிமன்யே வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. So you have taken so many births to come out of your fear. Now you have to come out of your fear. Nothing will happen to the son. அதான் அவர் சொல்றாரு, நீங்க வந்து உங்களுடைய இந்த பயத்துல இருந்து வெளி வந்து ஆகணும். உங்க பையனுக்கு ஒண்ணும் ஆகாது, அவரு இருக்கார். So she now learned that what is the exact reason for her fear. So she completely overcome that fear and left her son in the hostel. Now that boy is has completed his engineering, in the undergoing the hostel life, and in the meanwhile this lady has been propagating meditation all over Karnataka. மாஸ்டர், இதுல வந்து பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மிகப்பெரிய மாற்றம் அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க அதை உணர்ந்தாங்க. இந்த தியானத்துக்கு வந்த பிறகு நான் என்னுடைய பயம் எல்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்லி உணர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பையனை வந்து ஹாஸ்டல்ல தங்க விட்டாங்க. அவனுடைய இண்டிபெண்டா அவன் இருக்க விட்டாங்க. அது இல்லாம இவங்க இந்த தியான அனுபவத்தை வந்து இப்ப அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் அவங்களுக்குள்ள இந்த தியானத்துக்கு வந்த பிறகு கிடைச்சிருக்கு. Suppose she has not overcome the fear, again she will be losing her son. Again she has to take birth. Again she will be getting a son, and that will be going on forever till she learns. அதாவது அவங்க லக்கிலி இந்த பிறவியில அந்த பயத்துல இருந்து, அது கொடுமையான ஒரு பயம் அவங்க உள்ள ஆட்டிக்கிட்டு இருந்த பயத்திலிருந்து லக்கிலி அவங்க வந்தாங்க. ஒருவேளை அவங்க வரலன்னா இந்த கதை, அதாவது அவங்க திரும்பி திரும்பி பிறவி எடுக்க வேண்டி வரும், திரும்பி திரும்பி போய் பிறப்பான், திரும்பி இறப்பான், இப்படியே வந்து அந்த அனுபவத்திலேயே தான் வாழ்வாங்க. அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து இந்த பிறவில அதுல வந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா தியானம் தான். தியானத்து மூலம் ஞானம். So that's why if somebody commits suicide without fulfilling his life design, again he has to take birth and again undergo the same turmoil. Suppose he won't overcome that, again he will be committing suicide. Again he has to undergo like that the n number of times. He has to undergo the same ordeal till he fulfills this life design. அதாவது ஒருத்தர் வந்து அவர் வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோள், ஒரு பர்பஸுக்காக அவர் வந்து வராரு, பிறக்கிறாரு, பிறவி எடுக்கிறாரு. அதை வந்து முடிக்காம அவரு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, அவரு திரும்பி திரும்பி அவருடைய எந்த ஒரு பர்பஸ் அனுபவம் படத்துக்காக பிறந்தாரோ அது முடிகிற வரைக்கும் அவர் வந்து திரும்பி திரும்பி பிறவி எடுத்துதான் ஆகணும். அதுதான் வந்து நியதி. So committing suicide to overcome our difficulties
is of no solution, because you have to undergo the same difficulties in the next reincarnation, next birth. அதாவது மாஸ்டர், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வந்து தற்கொலை செஞ்சிட்டா அதனால வந்து எந்த ஒரு முடிவும் கிடைக்க போறதில்ல. திருப்பி திருப்பி நமக்கு வந்து பிறக்கணும், பிறந்துகிட்டே இருக்கணும். நம்ம எதுக்கு முதல்ல ஆரம்பத்துல என்ன ஒரு முடிவு எடுத்து வந்தோமோ அது அந்த ஒரு பர்பஸ், அந்த ஒரு குறிக்கோளை அடையிற வரைக்கும், அனுபவத்தை அடையிற வரைக்கும் பிறவி எடுத்துதான் ஆக வேண்டும். இதை வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து உணரணும். That's why our elders say that suicide is a highly sin. It is a sinful act. அதாவது நம்ம பெரியவங்க, அதாவது நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது தற்கொலை செய்து கொள்வது என்பது ஒரு பெரிய பாவ செயல், அதனால தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு கூட பெரியவங்க வலியுறுத்தி இருக்காங்க, அட்வைஸும் பண்றாங்க. ஆத்மஹத்யா மகாபாபம். ஆத்மா வந்து அந்த மாதிரியான பண்றது வந்து ஒரு பெரிய பாவமான செயல், தற்கொலை. So whatever difficult circumstances it may be, now we came to know that we only brought them to undergo those things, and everything is for learning only. And if we have that knowledge, that wisdom and that awareness, then we will definitely come over all the hurdles in the life. மாஸ்டர், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், அது எல்லாமே நம்ம அதை வந்து ஒரு அனுபவப்படுறதுக்காக தான் வரோம் அப்படின்ற அந்த ஒரு நமக்குள்ள அந்த புரிதல் இருக்கணும், அந்த ஒரு ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தோட நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தற்கொலையில ஈடுபடக்கூடாது. Suppose I tell this to ordinary persons who are not meditators, they will never understand this. Only the meditators will understand, and that is the beauty of meditation. அதாவது இந்த ஒரு ஞானத்தை வந்து ஒரு சாதாரண, அதாவது தியானம் பண்ணாத இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம போய் சொல்லனா அவன் சிரிப்பான். ஆனா வந்து தியானம் பண்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப அருமையா புரியும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஞானம் வந்து உள்ள வந்திருக்கு, அவங்களுக்கு அது புரியும். So friends, now you are all convinced that we came onto this earth with our own designs, with our own purpose of life, and the screenplay has been written by ourselves, not by any god or not by any unknown force, because the circumstances what we are undergoing gives this soul a sort of satisfaction. Friends, அதாவது நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பூமிக்கு நம்ம வந்து பிறவி எடுத்திருக்கோம், எல்லாமே ஒரு காரணத்துக்காக, எல்லாரும் ஏதோ ஒரு செயல் செய்யறதுக்காக, ஏதோ ஒரு அனுபவப்படுத்துக்காக நம்ம வந்திருக்கோம். இந்த கதைகள் எல்லாம் எழுதுனது நம்ம தான். நம்ம எப்படி பிறக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி வளரணும், என்ன மாதிரி அனுபவம், எல்லா கதையும் சார் சொன்னாரு, கதையை நம்ம தான் எழுதி இந்த பூமிக்கு பிறவி எடுத்திருக்கோம். அதாவது எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வந்து அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த அனுபவத்தை தான் படுறோன்ற அந்த ஒரு தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும் மாஸ்டர். Suppose your child is participating in one game or sport and he loses it narrowly. What you will say? Don't worry, you have well played, well done, well played. Okay, the defeat or the victory you have to take equally, but you have well played. Keep it up. Like that we tell our children. இதுல வந்து நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, சப்போஸ் நம்ம ஒரு பையனோ பொண்ணோ வந்து ஒரு விளையாட்டுல வந்து கலந்துக்கிறாங்க, அவங்க வந்து மார்ஜின் கொஞ்சத்துல வந்து அவர் வந்து தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த அவங்களுக்கு என்ன நம்ம என்கரேஜ் பண்ணணும்னா, நீ நல்லா பண்ண, ரொம்ப அருமையா விளையாடுன, இல்ல உங்களுக்கு அது நீ ஜெயிச்சிருக்கணும், இல்ல கொஞ்சத்துல வந்து நீ வந்து இருக்க, அதனால நீ அதை பத்தி ஒரி பண்ணாத அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையோட அவங்கள வந்துகிட்ட பேசணும், அவங்ககிட்ட சொல்லணும். Then we encourage our child. Okay, next time
you practice more, play well, and win the game. அப்போ வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, அடுத்த தடவை எந்த தடவை பயிற்சி பரவாயில்ல, அடுத்த தடவை நீ வந்து வின் பண்ணுவ அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் கொடுக்கும்போது அவங்க வந்து இன்னும் வந்து ரொம்ப உத்வேகமா, ரொம்ப சந்தோஷமா நம்ம அப்பா அம்மா நமக்கு என்கரேஜ் பண்ற அந்த ஒரு பாவனையோட வளருவாங்க. Similarly, the soul also, when it leaves the body and goes its dimension, fourth or fifth, sixth or whatever dimension it goes, the angels encourage this fellow. Oh, though you have failed on this earth to get the experience, but you have done well, you have played well. Though you have failed, you have played well. So next time you play much better and win it. மாஸ்டர், இதே மாதிரி சூழ்நிலை தான் வந்து நம்ம வந்து இந்த பர்பஸை வந்து நம்மளால அடைய முடியாது, தோல்வியோட மேல போகும்போது அந்த தேவதைகள் கூட நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. பரவாயில்ல, நீ நல்லா செஞ்சுதான் வந்திருக்க, என்ன அதனால நீங்க அது பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் யூ கேன் டூ வெரி வெல், அதனால அடுத்த செய்யும்போது நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைகள் கூட, அதாவது வீட்டுல எப்படி நம்ம சொன்னாரோ அதே மாதிரி அவங்க வந்து கூட வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரூவ் பண்ணும்போது நீ நல்லா சக்சஸா வருவ, கவலைப்படாத. Then the soul decides, because it has already got a little bit experience of the play in the last life. Now it decides to play well in the next life, and accordingly again it will come onto the earth and again it will play. அதான் அந்த விளையாட்டுல வந்து ஏற்கனவே அந்த அனுபவம் வந்து பூமியில இருக்கு, மேல வந்து தேவதைகளும் வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையோட, அந்த ஒரு கான்பிடன்ஸோட அவங்களும் பிளான் பண்ணி மறுபடியும் வந்து இந்த பூமிக்கு வந்து மறுபடியும் அவங்க அது ஜெயிப்பாங்க, விளையாடி ஜெயிப்பாங்க. So that's how the soul comes and plays. It is all playful. Whatever happening in your life, you should take it as a playful, because it is written by you. Accordingly you are playing here. So once you are playing this game of life, whether you win or whether you lose it, you have to play well. You have to play well. If you lose, you need not cry. If you win, you need not hail so much. மாஸ்டர், இதனுடைய சாராம்சம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஆன்மாவா தான் இருக்கோம். இது எல்லாமே ஒரு விளையாட்டு. இது ஒரு விளையாட்டா நம்ம வந்து தான் எடுத்துக்கணும். அந்த விளையாட்டை வந்து நம்ம வந்து விளையாடணும், முயற்சி பண்ணி விளையாடணும். இது வந்து நம்ம தான் எழுதணும் அந்த விளையாட்டு, அதாவது நம்ம டிசைன் எல்லாமே நம்ம தான் எழுதணும். அதனால நம்ம வந்து அதாவது வெற்றி அடைஞ்சாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, நம்ம வந்து பிளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், பிளே பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. So now the energies on the earth has risen to a greater extent, to a very greater extent. In these energies, those who have compassion in their heart, they only will survive, because that vibration is now equivalent to present earth vibration. மாஸ்டர், இப்போதைய சூழ்நிலையை பத்தி சார் என்ன சொல்றாருன்னா, இந்த டைம்ல அதாவது இந்த ஆற்றல் எனர்ஜி வந்து நிறைய வந்து இந்த பூமிக்கு வர்றது அதிகப்படுத்தி இருக்கு. முன்னாடி போகும்போது இப்ப இருக்கிற இந்த ஆற்றல், அதாவது எனர்ஜி வந்து மிக பெரிய அளவுல வந்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த டைம்ல யாரெல்லாம் வந்து இந்த ஆற்றலை உபயோகப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு பயனடைவாங்க. அதுக்கு தான் நம்ம இந்த தியானத்துல வந்து the souls that are having love, affection, compassion, with all these positive qualities, those souls will survive, and the souls with violence, revenge, Master, and other negative characters, they will perish. This Master, is the rule of nature. This is the rule of nature. The key message வந்து நம்ம என்ன இதுல சார் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஆற்றல்கள் அளவுக்கு அதிகமா நமக்கு வந்துட்டு இருக்கு.
இந்த சமயத்துல யாரெல்லாம் அன்பாவும் கருணையாவும் இருந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய நிலையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதனால நம்ம வந்து நேற்று சொன்னாரு, அதாவது விலங்குகளை கொடுமை பண்ணக்கூடாது, அன்பா இருக்கணும், கருணையோட இருக்கணும். அப்படியெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய வந்து வளர்ச்சி ரொம்ப அருமையா இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு டைம். ஏன்னா நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் இந்த பூமிக்கு வந்துகிட்டே இருக்கு. So yesterday we were talking about the violence, hatred, fear, all these things we have given to the universe, and we have received much more fear to everybody. Not for one day, 2 day, almost for 2 years, we were under the grip of fear. We were not going to see any of our friends. Even if our closest relative dies with corona, we never go and see. Even in our own family, if somebody dies with corona, we don't go to the funeral. Some municipality people have come, they have taken the body and buried or burnt the body. Master, See what type of fear we had undergone. மாஸ்டர் சார் வந்து மறுபடியும் நேற்று சொன்னத விஷயத்த வந்து நமக்கு வந்து புரியறதுக்காக மறுபடியும் ரீகேப் பண்றாரு. அதாவது இந்த நிறைய கொடுமைகள், அதாவது விலங்குகள் கொடுத்த கொடுமைகள், பயத்தை உருவாக்கி அந்த எனர்ஜி எல்லாம் வந்து நம்ம யூனிவர்ஸ்ல அளவுக்கு அதிகமா வந்து அந்த யூனிவர்ஸ் கொடுத்ததுனால அந்த யூனிவர்ஸ் நமக்கு திருப்பி அனுப்பிச்சது வந்து கொரோனா. அந்த பயத்துல நம்ம இந்த விலங்குகள் கொடுத்த பயத்து மாதிரி இந்த கொரோனா மூலமா அதாவது நிறைய பயத்தை உருவாக்கி நம்ம நெருங்கிய உறவினர்கள் இறந்தா கூட அவங்கள போய் பார்க்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில கூட வந்து இந்த கொரோனா வந்து நமக்கு வந்து பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த எனர்ஜியை வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த கொடுமை எனர்ஜி, அதாவது இம்சை பண்ற எனர்ஜி, இதையெல்லாம் கொடுக்க அது நமக்கு தான் திருப்பி வந்து இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் மாஸ்டர். Whether we want these fears to continue or whether these fears are to be get rid of. மாஸ்டர், நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும். இந்த பயத்தை வந்து நம்ம வந்து தொடரணுமா இல்ல இந்த பயத்தை விட்டு ஒழிச்சிடணுமா? பயம் வேணுமா வேண்டாம்? பயம் வேணுமா வேண்டாமா? சார் அருமையா பேசுறாரு. Correct. Okay. So we don't want this fear. Correct? நமக்கு இந்த பயம் வேண்டாம் மாஸ்டர்ஸ். It is haunting us. This fear is haunting us. இந்த பயம் வந்து நம்மள வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து நமக்கு அந்த பயத்தை விட்டு ஒழிக்கணும். So if we go into the roots of this fear, where it is caused and how it is caused, it is nothing but the violence we are doing to other beings, human beings, animals, plants also. மாஸ்டர், இது வந்து மூல காரணம் என்ன? இந்த பயத்துக்குன்னு வந்து நம்ம வந்து ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம கொடுமை பண்ணியிருக்கோம். கொடுமை விலங்குகளுக்கு, மனுஷர்களுக்கு, மற்றும் வந்து தாவரங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் கொடுத்ததுனாலதான் இதுதான் இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து நமக்கு கண்ணு முன்னாடியே நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. அதுதான் அந்த பயத்தை உருவாக்குனது நம்ம தான், பயத்தை கொடுத்தது நம்ம தான். அந்த பயம் வேணுமா கேட்கிறாரு. So I need not tell that vegetarian is the best food and non-vegetarian is not suitable for human consumption. It is already under research and lot of research papers have been published on this, and in many millions of people in the Western countries, they are getting converted into vegans. மாஸ்டர், நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அதாவது தாவர உணவு தான் வந்து சிறந்த உணவு. அதே மாதிரி தாவரம் இல்லாம இந்த மாமிச உணவு வந்து மனிதர்கள் உணவே இல்லை அப்படிங்கிறது வந்து இப்ப நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி இதை வெளியில கொண்டு வந்துட்டாங்க. நிறைய வெளிநாடுகள்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேகன், அதாவது ஈவன் அனிமலுடைய ப்ராடக்ட், அதாவது பால் கூட சாப்பிட மாட்டாங்க, அதுதான் வேகன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வேகன் தான் அவங்க கன்வெர்ட் ஆயிடுறாங்க. அப்படின்னா எல்லாமே தாவர உணவு தான். அதுதான்
there is a disbelief that the meat gives you more energy, it gives vitamins, it gives vitamin B12, etc., etc. There is a misconception. This has been cleared by a panel of expert research doctors. அதாவது ஒரு மாஸ்டர் அது நிறைய வந்து ஒரு அவநம்பிக்கைகளை வந்து ஜனங்க மத்தியில வந்து உருவாக்கிட்டாங்க. அதாவது மாமிசம் வந்து சாப்பிட்றதுனால அது எல்லா விட்டமின் கொடுக்குது, அதுக்கு தேவையான வந்து உடலுக்கு தேவையான எல்லாம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதாவது இந்த டாக்டர்ஸ்கள் இதுல ஆராய்ச்சி பண்ண மாதிரி அது இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு தவறான புரிதலை மனசுல வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ப வச்சுட்டாங்க இதெல்லாம் சாப்பிடணும் நீங்க அப்படின்னு சொல்லி. See, animal proteins are not fit for consumption for human beings. Suppose you buy meat in the market, it is very, very soft. But once you cook it or fry it, boil it, it becomes hard. Whether it is a egg, whether it is a meat, if you boil it or fry it, it becomes very hard. Same thing, the plant proteins. You take any pulses. If you boil it, it becomes very soft. Or if you fry it, it becomes very palatable. See the difference for the animal proteins and plant proteins. மாஸ்டர் இதுல வந்து நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பிரயோகம் பண்ணணும். அதாவது விலங்குகளுடைய புரத சக்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சப்போஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து மீட் வாங்கி அதை வந்து நம்ம பாயில் பண்ணோம்னா அது வந்து ஹார்டா தான் ஆகும் மாஸ்டர். அதே சமயத்துல நீங்க வந்து தாவர உணவுகளை வந்து நீங்க எப்படி பண்ணாலும் அது ரொம்ப சாஃப்டா தான் ஆகும். அதாவது அதனுடைய தாவர உணவுகளுடைய புரத சக்தி வந்து ரொம்ப அதாவது சாஃப்டா ஆகும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. So the nature tells that the animal proteins are not fit for human consumption. அதாவது இயற்கை நமக்கு தெளிவா சொல்லுது. அதாவது இந்த விலங்குகளுடைய மாமிசம் நம்முடைய சரியான உணவு இல்லை அப்படிங்கிறத இயற்கை நமக்கு நிறைய புரிய வச்சிருக்கு. Animal proteins. அதாவது விலங்குகளுடைய புரத சக்தி நம்ம அதாவது மனிதர்களுக்கு ஏற்ற உணவு அல்ல. So the researchers, it is like putting a little bit of diesel in petrol engines. Our body is like a petrol engine. Only petrol only has to be put. And suppose you put a little bit of diesel in that, it may not spoil immediately, but slowly, somewhere you get your fat inside your heart, getting a heart attack, or some stone in your kidney, spoiling your kidneys, or some stone in your liver, pancreas, or anything, your backache, or your knees will get a problem, or your spondylitis, so many other things, because of the deposition of this undigested meat of animals. இதை வந்து நமக்கு வந்து அருமையா ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஒரு கார் ஓடக்கூடிய பெட்ரோல் வண்டியில கார்ல நம்ம கொஞ்சம் டீசல் சேர்த்தா என்ன ஆகும்னா அந்த காரினுடைய பார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சமா அது வந்து கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடும். அது மாதிரி தான் இந்த விலங்குகளுடைய இந்த மாமிச உணவு நம்ம வந்து சாப்பிடும்போது நம்முடைய உடம்பை வந்து ரொம்ப அது பாதிப்பை ஏற்படுத்தும். அது ஸ்லோவா ஒவ்வொரு பார்ட்ஸா வந்து அது முட்டி இருக்கலாம், உடல் லிவரா இருக்கலாம், இல்லைன்னா எந்த உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் அது வந்து என்ன பாதிச்சு அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். Suppose you compare the digestive system of meat eating animals and the human beings and the grass eating animals. Suppose you compare. மாஸ்டர் நம்ம வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு, நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்கணும். அதாவது மாமிச உணவு சாப்பிடக்கூடிய விலங்கு இருக்கு, அதே மாதிரி வந்து இந்த புல் தழை இந்த மாதிரி இயற்கையாக வரக்கூடிய அதாவது தாவர உணவுகளை சாப்பிடக்கூடிய விலங்குகள் இருக்கு. நீங்க அதை கம்பேர் பண்ணி பாருங்க. So the animals that eat grass
has got a small intestine up to 16 to 18 feet. அதாவது எந்த ஒரு விலங்கு இந்த புல்லை சாப்பிட்டு வளருதோ அதனுடைய குடலினுடைய நீளம் 16 இருந்து 18 அடி நீளம் இருக்கும். Whereas in case of this meat eating animals, it consists of only 1 to 1.5 meter, that is about 5 to 6 feet. அதாவது இந்த மாமிசம் சாப்பிடக்கூடிய விலங்குகளுடைய அந்த குடலினுடைய நீளம் வந்து ஒரு 4 to 5 அடி நீளம் தான் இருக்கும். And of a human it is 15 feet, 15 to 16 feet. அதாவது மனிதர்களுக்கு அவங்களுடைய குடலினுடைய அந்த இது வந்து 15 இருந்து 16 அடி நீளம் இருக்கும். So what we are eating today, it will come out after 2 days. நம்ம இன்னைக்கு சாப்பிடுறது வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அது வெளியில வரும். So this we don't have the digestive enzymes to digest this meat, so it will remain partly digested or undigested, and it will remain in the stomach for 2 days. அதாவது when you eat meat it will happen. Yes. அவர் சார் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து இந்த மாமிச உணவுகளை சாப்பிடும்போது அது உடனடியா வந்து டைஜஷன் ஆகாது, அது ரொம்ப டைம் எடுத்துக்கும், 2 நாள் கூட ஆகும். அதனால வந்து நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது. அது நம்முடைய குடல் அமைப்பு அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு. So if you keep the meat on the table for 2 days, at the end of second day you will have lot of putrefying bad smell from the meat. அவர் ஒரு உதாரணம் நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க சொல்றாரு. நம்ம வந்து இந்த மாமிசத்தை வந்து ஒரு டேபிள் மேல வந்து வச்சுட்டோம்னா அப்படியே ஆக ஆக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு அழுகின ஸ்மெல்லு, அதாவது வாசனை வர ஆரம்பிச்சோம் மாஸ்டர். So same thing happens in our stomach also, because it will not be digested. It will stay for 2 days in our intestine till it comes out. So it produces lot of bad chemicals, bad gases, and you feel, see, even if you eat a small piece of mutton, by evening you will not get what do you call, you don't feel hungry in the evening. If you take meat in the afternoon, night you will not feel hungry at all. So even small piece of meat, that is the, because it will not be digested at all. Suppose morning you eat 10 idlis, by afternoon again you feel very very burning sensation inside your stomach, you feel hungry. And you eat vegetables in the afternoon, again night you will feel hungry. But if you eat meat in the afternoon, night you will not feel at all any hungry. மாஸ்டர் இது வந்து ஒரு இந்த உதாரணம் இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ண அனுபவத்தை தான் சார் சொல்றாரு. அதாவது நம்ம வந்து இந்த மாமிச உணவு வந்து சாப்பிடும் பொழுது அது முதல்ல வந்து அதிக டைம் எடுத்துக்கும், அது சீக்கிரமா டைஜஷன் ஆகாது. அது இல்லாம நம்ம உள்ள வந்து நிறைய தேவையில்லாத கெமிக்கல்ஸ் வந்து உருவாக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு டேபிள் மேல வச்சா எப்படி வந்து கெட்ட ஸ்மெல் வருதோ அதே மாதிரி நம்ம உள்ள அதை வந்து அழுகி அதாவது டைஜஷன் ஆகாம அழுகாம வேற ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதாவது இன்னொரு ஒரு சின்ன ஒரு பீஸ் மட்டன் வந்து ஒரு மாமிசத்தை சாப்பிடும்போது அது ரொம்ப டைம் எடுத்து சீக்கிரமா வந்து அது டைஜஸ்ட் ஆகாது. அதே சமயத்தில் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளான் பேஸ்ட் ஃபுட், ஒரு இட்லி சாப்பிட்றோம், இல்லை வேற தாவர உணவுகள் சாப்பிடும்போது அது வேகமா வந்து ஜீரணிக்கம் ஆகும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு மாஸ்டர். So you have to give preference to the vegetarian food rather than non-vegetarian. And another research finding is that the animal proteins gets burnt when they are heated, and plant proteins will not get burnt. So where is the question of vitamin B12 intact if you heat the meat, if you burn it? மாஸ்டர் சார் வந்து சொல்றாரு, ஐ திங்க் யூ மே ஹேவ் டு ரிப்பீட் அகைன். அதாவது நம்ம பிரிஃபரன்ஸ் எதுக்காக வந்து தாவர உணவுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அனிமல்
protein. You just tell that for eating. I didn't understand that science behind that. No, if you heating. See, you will be Heating cooking now. Okay. You are so you have to heat. சூடு பண்ண. ஆமா. Okay, அதாவது குக்கிங் பண்ற சொல்றாரு. அதாவது if you cook the meat, because of the heat you are giving to the animal proteins, they get coagulated. That means the protein gets distorted. Okay. Whereas the plant protein will not get distorted. Okay. இது வந்து புரிஞ்சது மாஸ்டர். அதாவது நம்ம வந்து மாமிச உணவு வந்து அதாவது சமைக்கும் போது அதை வந்து சூடு பண்ணணும். சூடு பண்ணும்போது அந்த மாமிச உணவுல இருக்கிற புரோட்டீன் வந்து அதாவது டிஸ்டார்டட், அதாவது வந்து நொறுங்கி போயிடும், அது சிதறி போயிடும். ஆனா அதே வந்து தாவர உணவுகள்ல வந்து நம்ம வெஜிடபிள் எல்லாம் சமைக்கும் போது அதுல உள்ள புரோட்டீன் வந்து சிதையாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு நிலையை கொண்டது வந்து தாவர உணவு அப்படிங்கிறது. See, if meat is very good and gives a lot of energy, suppose let us say, even doctors also say that you are anemic, you have to eat meat, egg, this one, fish and all that. They say that. But when you get fever, the doctors say you take only bread, milk or anna sar, okay, and don't even take oil, etc. Why they are not prescribing 1 kg mutton, 1 kg chicken or 10-15 eggs? Why they are not giving prescription? If mutton or chicken or the eggs are so energetic. மாஸ்டர், நம்ம இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை, ஆழமான விஷயத்த வந்து சார் வெளியில கொண்டு வந்திருக்காரு. அதாவது நீங்க வந்து மாமிச உணவு சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ் சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. அதனால நீங்க வந்து இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனா ஒரு உதாரணம் சொல்றாரு, நம்ம வந்து ஒரு ஜுரத்துல வந்து படுத்துடுறோம். அவர் என்ன சொல்றாரு, கஞ்சி குடிங்க, பிரெட் சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க, இப்படின்னு வந்து இதைதான் சொல்றாரு. அப்படின்னும் போது என்ன ஏன் வந்து அவர் சொல்லல, நீங்க 1 கிலோ மட்டன் வாங்கி ஃபுல்லா சாப்பிடுங்க சரியா போயின்னு ஏன் சொல்லல? இதுல ஏதோ ஒரு காரணம், அதாவது சயின்டிபிக் ரீசன் இருக்கு. ஆனா அந்த டாக்டர்ஸ் வந்து அதை வந்து சொல்றது இல்ல. Many doctors know that it is not useful, and many doctors are vegetarians, but still they don't accept it openly. This is the problem. மாஸ்டர், இதுல வந்து சீக்ரெசி என்னன்னா, நிறைய டாக்டருக்கு வந்து இந்த விஷயங்கள் நல்லாவே தெரியும், அவங்க படிச்சிருக்காங்க. ஆனா அதை வந்து ஓப்பனா வந்து சொல்ல மாட்டாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து வெஜிடேரியனாவும் இருக்கிறாங்க. See, one small one beautiful example I want to give. A small girl has come to us. She wanted counseling to get rid of the fear of darkness. அதாவது ஒரு பொண்ணு வந்து சார்கிட்ட வந்து கவுன்சிலிங் வந்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக வந்து எனக்கு கவுன்சிலிங் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க. That is fear of darkness. அதாவது இருளால அவங்களுக்கு ஒரு பயம், இருளை கண்டாலே பயம். அதனால அவங்க வந்து கவுன்சிலிங் பண்ண வந்திருக்காங்க. So night she was not going for the urinals. She is studying in 4th or 5th class. She is staying in the hostel and the bathrooms are outside. So even whatever the pressure inside, she won't go outside for urination, and because of that her kidneys are getting spoiled. சார், அந்த எக்ஸாம்பிள் அந்த பொண்ணு வந்து அது இருட்டினுடைய பயத்தினால ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுனால டாய்லெட் எல்லாம் வெளியில போய் தான் போகணும். ஆனா அவங்களுக்கு வந்து யூரினரி ஃபீலிங் இருந்தா கூட அவங்க வந்து வெளியில அந்த பயத்தினால, அந்த இருட்டை கண்டு பயங்கிறதுனால வெளியில போறது கிடையாது. அதனால என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணுக்கு யூரினரில வந்து சிஸ்டம்ல வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. So she came to us and we told that we will be counseling to the persons, only vegetarians or who take the oath that they will be vegetarians from this day. For those people only we take counseling. அதாவது ஒரு கண்டிஷன் சொன்னாரு, நாங்க யாரும் வந்து ஒன்லி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்து நாங்க கவுன்சில் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து இன்னைக்கு வராங்க, இன்னிலிருந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் போட்டு.
So that girl has entered into a argument with me that these all the animals do not have any purpose on this earth. You see any goat, any hen, or anything, any bird, whether it has got any purpose of life, it will it is born, it will eat, and after few years it will die. Whether any animal has got any purpose of the life, like what human beings we have, because they don't have any purpose of the life, they are created for us only, for human consumption only. So there is nothing wrong in eating the meat. This is what she told. இதுல வந்து அந்த பொண்ணு வந்து வந்து இவங்ககிட்ட ஆர்குமெண்ட்டுக்கு இறங்கி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ இந்த அனிமல்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா, அதாவது இந்த குறிப்பா அது அனிமல் ஃபுட் சாப்பிட்ற, அது கோழியா இருக்கலாம், இல்லைன்னா இறைச்சி இருக்க ஆடு இருக்கலாம். அதெல்லாம் வந்து வெறும் எதுக்காக படைக்கப்பட்டிருக்காங்க, அதனுடைய பர்பஸ் என்ன, அது சும்மா வந்து வர்றது, பிறக்கிறது, சாவறது, அது வேற எந்த பர்பஸும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க. So they are created for human consumption. அதாவது அவங்க என்ன, இந்த எல்லாமே வந்து இந்த மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த விலங்குகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. The God created them for our consumption. கடவுள் வந்து இது எல்லாம் உருவாக்கி இருக்காருன்னா இது நமக்காக உருவாக்குனது, அதனால நமக்காக தான் இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. So I asked her, have you seen cutting any goat? How painful it is. It will cry and it goes on beating its legs and ultimately it dies a painful death. Have you seen? I asked. She said, yes, I have seen. அதாவது கேட்டிருக்காங்க, நீங்க வந்து இந்த ஆடை வந்து வெட்டும்போது நீங்க பார்த்துருக்கீங்களா, அது வந்து அது எவ்வளவு வந்து ஒரு ரொம்ப சிரமத்தை, அதாவது இம்சையோட ரொம்ப வருத்தமா அது வந்து சத்தம் போடும். அதே மாதிரி வந்து அதை நீங்க பார்த்திருக்கீங்களா அது இறக்கும்போது அப்படின்னு. ஆமா நான் பார்த்திருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. Okay, then she told, yes, I have seen and I also felt. Okay, I will not eat goat and other big animals, but I will eat chicken. It is a small animal. It will not have much pain. அது இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன பண்ணிருக்கு, இது ஓகே, இது ஆடு வந்து கொஞ்சம் பெரிய விலங்கு, அது ஓகே, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து இந்த சின்ன பறவைகள் மாதிரி இருக்கக்கூடிய கோழிகளை மட்டும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கேன். Okay, then we asked, okay, you call the chicken and ask sit in the meditation, you call the chicken and ask the chick whether you can eat it or not. And the girl argued how the chicken will come in the meditation. அதாவது என்ன பண்ணிருக்காங்க இவங்க அனுபவத்துல, நீ உட்காரு தியானம் பண்ணு, இந்த கோழியெல்லாம் வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அவங்க வருவாங்க தியானத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுபடியும் அந்த பொண்ணு ஆர்கியூ பண்ணிருக்கு. So prior to that, we connected all the children with their gods, and this lady, this child belonged to say Christian, and Jesus Christ appeared to come in the meditation and gave certain suggestions how to go ahead in the studies and how to improve. அதாவது இவங்களுடைய அனுபவத்துல வந்து யாரெல்லாம் வந்து தியானத்துக்கு, அதாவது கவுன்சிலிங் வராங்களோ அவங்களெல்லாம் உட்கார வச்சு நீங்க உங்களுடைய கடவுளை வந்து நினைச்சிட்டு நீங்க வந்து சிலதெல்லாம் வந்து மெடிடேஷன்ல கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி சில இதுகளுக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அப்பியர் பண்ணி நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்லாம் வந்து அவர் வந்து கூட கைடன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறாங்க. So when the God himself came, after all, whether chicken will not come, she agreed and she sat in the meditation, and she has seen a chick. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏற்கனவே நீங்க தியானத்துல வந்து இதை செஞ்சுட்டு கடவுளே வந்து உங்களுக்கு முன்னாடி அப்பியர் ஆகி இதெல்லாம் சொல்லியிருக்காரு, அந்த கோழி வந்து உங்களுக்கு முன்னாடி வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க உட்காந்து தியானம் பண்ணுங்க, அவங்களை கூப்பிடுங்க. So she was showing her small finger and telling that I will not give, I will not give, I will not give. I asked what happened. அதாவது தியானத்துல வந்து இவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு வந்து துண்டு விரல காமிச்சு நான் வந்து விடமாட்டேன் 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So I asked her what happened. She told that I asked the hen, you are a small creature, if I eat you nothing will happen, what is wrong in eating you? Then the hen told, okay, you eat happily, but give your small finger to me. And this girl told, if I lose the small finger, I can't get it. And hen told, if I lose my entire life, I will not eat. And this girl told, if I lose the small finger, I can't get it. And hen told, if I lose the small finger, I can't get it. And this girl told, if I lose the small finger, I can't get it. And hen told, if I lose my entire life, I can't get it. And this girl told, if I lose the small finger, I can't get it. And this girl told, if I lose the small finger, I can't get it. And hen told, if I lose the small finger, I can't get it. And this girl told, if I lose the small finger, I can't get it. And this girl told, if I lose the small finger, I can't get it. And this girl told, if I lose the small finger, I can't get it. And this girl told, if I lose the small finger, I can't get it. And this girl told, if I lose the small finger, I can't get it. And this girl told, if I lose the small finger, I can't get it. And this girl told, if I lose the small finger, I can't get it. And this girl told, if I lose the small finger, I can't get it. And this girl told, if I lose the small fi
I cannot get it. அதாவது இந்த தியானத்துல வந்து இந்த பொண்ணு வந்து சுண்டு விரல காமிட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது என்னன்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கு, அந்த ஹென்னு வந்து கேட்டுச்சான், ஏன் நான் கொடுக்குறேன், நீ என்ன சாப்பிடு நீ, ஆனா உன்னுடைய சுண்டு விரலை மட்டும் எனக்கு கொடுத்துடு அப்படின்னு கேட்கும்போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தியானத்துல வந்து சத்தம் போடுறதை வந்து இவங்க அப்சர்வ் பண்ணி அது சொல்லியிருக்கு. So if you cannot give a small finger and you are asking me entire this one, then the girl realized, okay, I will stop eating chicken also, I can eat egg. She asked. அதாவது இந்த தடவை வரும்போது அந்த பொண்ணு கன்வின்ஸ் ஆயிடுச்சு, ஆமா நான் இந்த மேல வந்து சிக்கனுடைய கூட வந்து நான் சாப்பிட மாட்டேன், ஆனா வந்து நான் வந்து முட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறேன். So the egg has come. What egg told? See, you are a small kid, you have to study, get married, and your children again their marriage, lot of cinema is there in front of you. Suppose you are killed, your picture will be stopped. Like that, I also have to become hen, I should lay eggs, and I have my family. Suppose you eat now, my picture will be stopped. அதாவது அந்த மறுபடியும் அந்த முட்டை வந்து அப்பியர் ஆயிருக்கு, சொல்லுது இப்ப நீ வந்து சின்ன குழந்தையா இருக்க, நீ வளர போற, நீ பெரியவளாக போற, நீ உன்னுடைய குடும்பத்தை வளர்க்க போற, அதே மாதிரி வந்து இப்ப என்னுடைய சந்ததிகள் வளரணும்னா நீ வந்து இது என்னை விட்டாதானே நான் வந்து என்னுடைய சந்ததி வளரும், நான் வந்து குஞ்சு பொறிச்சு கோழி ஆகி இன்னும் குடும்பம் வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Suppose you eat me, all my cinema will stop. Correct? அதாவது இப்ப நீங்க என்ன முட்டையை நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி நின்று போயிடும். Then she got a doubt. See, we are eating vegetables also. They also will, okay, I will not eat egg now, I will stop eating egg because I got the message, but we are eating vegetables, they also have life. Then I told, okay, you call the vegetable and ask. அதாவது இன்னொரு கேள்வி கேட்டாங்க, ஓகே அதெல்லாம் நிறுத்திடுறேன், வெஜிடபிள் சாப்பிட்டா வெஜிடபிள் வந்து மட்டும் உயிர் இல்லையா, அதை மட்டும் எப்படி வந்து நான் வந்து சாப்பிடுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் சொல்லியிருக்காங்க, ஓகே நீ வெஜிடபிள் கூப்பிட்டு கேளு. So a paddy plant has come in her meditation, and plant asked her to count the number of seeds. She has counted around 600. What plant told that, for us, like us, if I want one plant, one seed is enough for me, but I am producing umpty number of seeds only for your consumption. If you eat with satisfaction, you will be very happy. அதாவது தாவரங்கள் வரும்போது அந்த நெல்லுடைய பயிர் வந்துச்சு, நெல் பயிர் வந்து நான் வந்து நெல் கொடுத்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு இதுல கதிரில் வந்து ஒரு 60 நெல் இருப்பேன். நீ வந்து என்னை வந்து எடுத்து கொஞ்சம் சாப்பிட்றதுனால எனக்கு வந்து ஹாப்பியா தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு நிறைய இன்னும் பாக்கி நிறைய இருக்கு எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு, அதனால வந்து நீ எடுத்து எவ்வளவு வேணா சாப்பிடலாம், நிறைய எனக்கு பாக்கி நிறைய இருக்கு, நிறைய நெல்மணிகள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That's why every plant produces in abundance. If you go to see the mango tree, it produces hundreds and thousands of fruits. Anything, any vegetable, any grains, it all produces in hundreds and thousands. Not only for human consumption, for the consumption of the entire universe, they are producing. அதாவது தாவரங்கள் உதாரணமா மாமரமா இருக்கலாம், நெல் பயிரா இருக்கலாம், ராகி எல்லாம் அவங்க வந்து நிறைய வந்து உற்பத்தி பண்றாங்க, உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. அதனால எதுவுமே வந்து அவங்களுக்கு இந்த உலகத்துக்கே வந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அபண்டன்ஸ், அளவுக்கு அதிகமான உற்பத்தி அவங்க வந்து கொடுக்கறதுனால அவங்க சந்ததி வந்து போறதில்லை, அப்படியேதான் இருக்கு. So with this we are fully convinced that the nature wants us to be vegetarians and not non-vegetarians. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும், இந்த அனுபவத்தை அவங்க வந்து ஒரு குழந்தை மூலமா இந்த அனுபவத்தை கொண்டு இருக்குன்னா, நேச்சர் வந்து நம்மளுக்கு இயற்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க தாவர உணவாளர்கள் வெஜிடேரியனா இருங்க, அதுதான் நல்லது அப்படின்ற ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. So friends, now it is up to you to decide whether to give violence and fear to this universe, or whether to give love and affection by loving the animals. It is up to you, no one will force you. இது வந்து உங்ககிட்ட நான் விட்டுறேன். அதாவது நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்ககிட்ட விட்டுறேன். அதாவது நம்ம வந்து இம்சை கொடுக்கணும், அதாவது வயலன்ஸ் பண்ணணும், அந்த வயலன்ஸ் மூலமா நிறைய பயத்தையும் கொடுமைகளையும் இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம விடணுமா, இல்ல நம்ம வந்து
தாவர உணவுகள் சாப்பிட்டு கொடுமைகள்ல இருந்து விழாம இம்சை உண்டாக்காம நம்ம இருக்கணுமாங்கிறது வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கணும். Okay, thank you, friends. We have taken 2 more minutes than the usual time. It is already 8:27, and sorry for to encroach the time of other program. Thank you very much. We'll continue tomorrow. Thank you, sir. ரொம்ப அருமையான அனுபவம் கொடுத்திருக்காரு சாருக்கு. சீனிவாஸ் சார் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் கொடுத்து பிராக்டிக்கலா உங்க அனுபவபூர்வமா இந்த ஒரு விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப அருமையான விஷயம். இது எல்லாருக்கும் வந்து உபயோகமாக இருக்கணும் நம்புறேன். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.